சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லாமல் எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்க முடியாது என்று தொண்டர்கள் கூறியிருப்பது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளாகவே பன்னீர்செல்வத்திற்கு அதிமுகவில் இடம் கிடையாது என்று எடப்பாடியும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களும் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வெற்றியடைந்திருந்தால் தொண்டர்கள் எடப்பாடியின் பேச்சை கேட்டிருப்பார்கள். ஆனால் தொடர் தோல்வியின் காரணமாக இனியும் எடப்பாடி எடுக்கக்கூடிய முடிவுகளை நாங்கள் கேட்க மாட்டோம் என்பதற்கேற்ப பேசியிருப்பதும், ஓபிஎஸ் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் இனி நடக்காது என்பதற்கேற்ப தொண்டர்கள் கூறியிருப்பது தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வருகின்ற சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 9 மாதங்கள் தான் இருக்கிறது. இந்த 9 மாதத்தில் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது அதிமுகவின் தொண்டர்களை பூத் கமிட்டி நிர்வாக பொறுப்புகளை வேகப்படுத்தினால் மட்டும்தான் அதிமுகவின் தலைமை வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாஜக கூட்டணியும் இந்த வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைப்பது கடினம் என்று அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. ஆனால் ஓபிஎஸ் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் நடக்காது, எந்த ஒரு செயல்பாட்டையும் உங்களது பேச்சை கேட்க மாட்டோம் என்பதற்கேற்ப அதிமுகவின் நிர்வாகிகளும் தென் மாவட்ட மிக முக்கியமான செயலாளர்களும் பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டு வருகிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தகுதி பார்த்து பணத்தை பார்த்து தான் முக்கிய நபர்களை நியமனம் செய்து வருவதாகவும், கட்சிக்காக உழைப்பவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் இருப்பதாகவும், குறிப்பாக தென் மாவட்டங்களை ஓரம் கட்டுவதாகவும், தென் மாவட்ட நிர்வாகிகளுக்கு அங்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வட மாவட்டங்களில் இருந்து வருபவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாகவும் தற்பொழுது புகார்களும் எழுந்து வருகிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமியை பேச்சை கேட்க மாட்டோம், ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் எந்த ஒரு பேச்சுக்கும் இடமில்லை என்பதற்கேற்ப அதிமுகவின் தொண்டர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.